அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க, யாராலும் மாற்ற இயலாது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன. அந்த வகையில இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், சேமிப்பு, காதல், திருமணம், நட்பு, கல்வி என அனைத்து விதங்களிலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய முதல் பகுதி ஆரம்பத்திருக்கும் நிலையில இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. மீனராசி அன்பர்கள் ஆகிய உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகுவும், திருதிய ஸ்தானம் 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குருவும் அமைந்திருக்கிறாங்க. அதே போல் ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு மீன ராசியை விட்டு விலகி கும்பராசியில் வலம் வர ஆரம்பிக்கிறாருங்க. மே மாதம் 11ஆம் தேதி என்று ராசிநாதன் ரிஷப ராசியை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 10ஆம் தேதி வரை வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. சிறு சிறு குடும்ப பிரச்சனைகளினால் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதன் காரணமாக மனதில் டென்ஷன் உண்டாகுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஒருவர் தாய் நாடு திரும்புவாங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் பாதிக்கப்படுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்குது. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால் சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும். பரிகாரம் பலனளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் குழப்பமும் உண்டாகும். வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால குணம் கிடைக்குங்க. இந்நிலையில மே மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் தேதியிலிருந்து புத்தாண்டு முடியும் வரையில் சிரமங்கள் படிப்படியாக குறையுங்க. இதனை அனுபவத்தில் உங்களால காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது நல்லது. கூடுமான வரைக்கும் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவதே நல்லதுங்க. காரணம், தற்போது உங்களுக்கு ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் நீங்கள் இருப்பதாலும் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதாலும் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் எல்லா விதத்திலுமே எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அதே போல் காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி இருப்பவர்களும் கூட சற்று பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை பார்த்து இதற்கு பிறகு பேசுவது நல்லதுங்க. ஏன்னா தவறான ஒரு முடிவெடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுமை நிதானமே உங்களுக்கு இப்போது கை கொடுக்குங்க. எடுத்தோம் கௌத்தம் ஒன்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. அதிக கவனத்தோடு பொறுமையாக நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைகளை கையாள்வதே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய தாக்கம் நீடிக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு ஜென்ம ராசியில் நீடிப்பதால் ஏப்ரல் 25ஆம் தேதி வரையில் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அதன் பிறகு ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகி விடுவதால் அலுவலக சூழ்நிலையில் சிறிது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை காரணமில்லாமல் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலதிகாரிகள் அளவுக்கு மீறிய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துங்க. பல தருணங்கள்ல வேலையை
வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட மேலிடுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றிவிடும் மீனராசினர் பல காரணங்களினால் வேலையை விட்டுவிட்டு தாய்நாடு திரும்ப வேண்டி வரும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மனதில் ஏற்பட்டிருந்த பயம், குழப்பம், வெறுப்பு ஆகியவை படிப்படியாக நீங்குங்க. மீண்டும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகம் மேலிடுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடும். பலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இப்புத்தாண்டு முடியும் வரையில் ராசிநாதனாகிய குரு பகவான் அனுகூலமாக இல்லைங்க. வர்த்தகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவானும் 7.5 சனி காலத்தை நடத்தி கொண்டிருப்பதால் ஜென்ம ராசியை விட்டு நகர்ந்த ராகுவும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை வருங்க. நிதி நிறுவனங்கள் ஆதரவு மற்றும் உதவிக்காக பாடுபட வேண்டியிருக்கும். கூட்டாளிகளும் திடீரென்று பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. இந்த புத்தாண்டு முடியும் வரை இந்நிலையில் நீடிக்குதுங்க. இதனால் விற்பனை மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை அளவோடு வைத்து கொள்ள முயற்சி செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கலைத்துறையில் உள்ள மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருடம் முழுவதுமே கிரகநிலைகள் ஓரளவே நன்மை செய்யும்படி அமைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாய்ப்புகளும் வருமானமும் அளவோடு கிடைக்குங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் குறையாது. இருப்பினும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய தருணங்க. திருமணமாகியுள்ள கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா விவாகரத்தில் கொண்டு விடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களினால் எந்தவித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. கட்சியில் ஒரு பகுதியினர் உங்களுக்கு ஆதரவாக செயலாற்றுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு உருவாகி இருப்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே போல் மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு முதல் 3 மாதங்கள், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகள் சாதகமாக இல்லைங்க. ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரை ஓரளவு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. மீண்டும் அதே சாதகமான நிலை இருப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் மீன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்தே வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இதற்கு காரணம் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள ராகு ஏற்கனவே கும்பராசியில் நிலை கொண்டுள்ள சனி பகவானுடன் சேர்வது தாங்க. இருந்தாலும் விவசாயத்திற்கு அதிவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித குறையும் இருக்காதுங்க. அதே போல நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுவதால இயற்கை சீற்றங்களினாலும் வேறு பல தவறுகளினாலும் விளைச்சல் குறையுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு உங்களுடைய ராசிக்கு நாதனாகிய குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் சுக்கிரன் மற்றும் பெரும்பான்மையான மாதங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பிரச்சனைகள் குறைவாகவே இருக்குங்க. மீன ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் குளித்த பின்பு அபிராமி அந்தாதி, மீனாட்சி பஞ்சரத்தினம் ஆகியவற்றை படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.